ஒருத்தர் உங்களை சீக்கிரட்டாக லவ் பண்ணுறாரா? இந்த 7 சைன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சில நேரம் ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட மட்டும் அதிகமாக பேசுவாங்க. நம்மளை பார்த்த உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவாங்க. ஆனால் கேட்டால் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை நாம தான் ஓவராக திங்க் பண்ணுறோமா? இதை கண்டுபிடிக்க சில சின்ன சைன் இருக்குது. அதில் முதல் சைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். உங்களை பார்க்கும்போது அவங்களோட பிஹேவியர்ஸ் மாறும். நீங்கள் வந்ததும் அவங்க பேசுகிற விதமே மாறிடுதான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்ததும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க. சில பேருக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம முன்னாடி மட்டும் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. இது ஏன்னா நம்ம முன்னாடி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் கேஷுவலாக எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. அதை நீங்களே மறந்துருப்பீங்க. ஆனால் சில நாட்கள் கழித்து அவங்க அதையே மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த சாங்கை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மொமெண்ட்டில் தான் கொஞ்சம் டவுட் வரும். எவ்வளவு சின்ன விஷயத்த கூட எப்படி ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைன். உங்களுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். நிறையா பேர் இருந்தாலும் நீங்கள் பேசும்போது மட்டும் கவனமாக கேட்பாங்க. நீங்கள் சோகமாக இருந்தால் உடனே நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்னாச்சு, எல்லாம் ஓகேவான்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு முறை இல்லை, ரிப்பீட்டடாக இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். சில பேருக்கு பிடிச்சவங்க கிட்ட நேராக பேசவே வராது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சின்ன டீஸிங் நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்ம கோவப்பட்டால் சிரிப்பாங்க, நம்ம சிரித்தா இன்னும் டீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவைப்படலாம். நீங்கள் வேற ஒருத்தரை பற்றி பேசும்போது ரியாக்ஷன் வரும். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த பர்சன் ரொம்ப நல்லா இருக்காருன்னு வேற ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்க முகம் கொஞ்சம் மாறும். முன்னாடி ஜாலியாக பேசிட்டு இருந்தவங்க சடனாக சைலண்ட் ஆகிடுவாங்க. அல்லது அப்படியா அப்படின்னு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் வேற ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது பொசசிவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆன்லைனில் உங்களை ரொம்ப கவனிப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் அதை உடனே பார்த்துருப்பாங்க. ஸ்டோரி போட்டால் வியூ பண்ணியிருப்பாங்க. சில நேரம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பேச வேண்டிய விஷயம். இவ்வளவு கவனிக்க முடியுமா? முடியும். ஆனால் இதை மட்டும் வைத்து அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் 90% அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். உங்களை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான சைன். அவங்க எல்லார்கிட்டையும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்காங்களா, இல்லை உங்களுக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறாங்களா? நீங்கள் ஏதாவது கேட்டால் உடனே பண்ணுறாங்களா? நீங்கள் இல்லாத நேரத்தில் கூட உங்களை பற்றி பேசுகிறாங்களா? நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா? இப்படி பல விஷயம் தொடர்ந்து நடந்தால் ஒருவேளை அந்த பர்சன் உங்களை சீக்ரெட்டாக லவ் பண்ணலாம். நீங்கள் இல்லாத நேரத்தில் கூட அவங்கள பற்றி அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அங்கே போனேன் நீ வந்திருக்கலாம், நான் இங்கே போனேன் நீ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 7 சைன் இருந்துட்டால் அவங்க உங்களை லவ் பண்ணலை, டெஃபினட்டாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க யாராக வேணா இருக்கலாம். உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எனிதிங் ஹெல்ஸ், அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பட் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் பண்ண முடியலனா கூட அவங்களுடைய பேருடைய ஃபஸ்ட்டு லெட்டரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.